அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். யார் தன் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றும் பணியில் ஈடுபடுகிறாரோ அவருடைய தேவையை நிறைவேற்றும் பணியில் அல்லாஹ் ஈடுபடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 6951. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மற்றவருடைய தேவையை நிறைவேற்றும் பணியில் ஈடுபடுவதால் நம்முடைய பணிகள் பாதிக்கப்படும் என்ற எண்ணத்தின் காரணமாகவே பலர் பிறருக்கு உதவி செய்ய முன் வருவதில்லை. ஆனால் உண்மை என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உடலால், பொருளால், நேரத்தால் எந்த வகையில் நாம் பிறருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய பணியில் ஈடுபடுகிறோமோ அதற்கு பகரம் செய்யும் விதமாக, அதாவது அதற்குரிய நன்மையை வழங்கும் விதமாக நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதைத்தான் அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டுமே தவிர அதனால் நம்முடைய தேவைகள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற தயக்கம் ஒருபோதும் வரக்கூடாது. ஏனென்றால் இறைவன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக வாக்களிப்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்ட யாரும் பிறருக்காக உழைக்க முன் வருவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.